சீமான் அண்ணன் கூட பயணிக்கிறதுல ஒவ்வொரு தருணமே மறக்க முடியாத சம்பவமாத்தே இருக்கும். அதுலயும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் சொன்னா, அப்ப நானும் சீமான் அண்ணனும் ஒரே பள்ளிக்கூடத்துலதான் படிச்சோம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில. சீமான் அண்ணன் 12வது படிச்சுக்கிட்டாரு, நான் 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப பள்ளிக்கூடம் போறப்ப ரெண்டு மலையை கடந்து ஏறி இறங்கி போனோம். காவிரி ஆறு வரும், காவிரி ஆற்றுல 2 பேரும் போவோம். அப்ப ஓரமாவே போவோம். அப்ப 2 பேரும் போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு முதல்ல டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு என்ன செய்யறே தெரியல, டபக்குன்னு என்னை முழுங்கிருச்சு. நான் உள்ள வயதுக்குள்ள போயிட்டேன். ஃபுல்லா இருட்டு. என்ன செய்யறே தெரியல, சீமான் அண்ணே அண்ணே அண்ணேன்னு கத்துறேன். சீமான் அண்ணன் உள்ள டபக்குன்னு பாஞ்சு உள்ள வந்துட்டாரு. எனக்கு உயிரே வந்துச்சு. உள்ள டியூப் லைட் எரியற மாதிரி எனக்கு வெளிச்சம் வந்துருச்சு. ஆகா, நம்ம பொழைச்சுக்கிருவோம்டா. உடனே சீமான் அண்ணன் சொன்னாரு, எங்க அந்த சாமுண்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு அந்த சாமுண்ட்ரி பாக்ஸ் எடுத்து அதுல காம்போஸ் இருக்கும் பாத்தீங்களா, காம்போஸ வாங்கி அப்படியே முதலையோட நுரையீரல அறுத்தாரு. செத்துருச்சு. அப்புறம் குடலை பூரா அறுத்துட்டு ஒரு கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டு அவர் வெளியே போயிட்டு என்னையும் கைய பிடிச்சி இழுத்து வெளியே கூட்டு வந்து நீச்சல் அடிச்சு காவிரி கரையை கடந்து என்னை உயிரை காப்பாத்தினாரு. அந்த சம்பவத்தை உண்மையிலேயும் மறக்கவே முடியாது. உண்மையிலேயும் அதெல்லாம் யோசித்தாரு பாருங்க. சாமுண்ட்ரி பாக்ஸ் நான் எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு எனக்கு கணக்கு பரிசு இருக்கு, சாமுண்ட்ரி பாக்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன்னு சீமான் தெரிஞ்சிருக்கு.